அனுமதி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வது ஒன்று, இன்னும் ஒரு விடயம் அதனை உறுதிப்படுத்துவது. இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்தி விடுவோம். கிட்டத்தட்ட 2532 சென்டர்கள் அந்த பரீட்சை நிலையங்களை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பரீட்சைக்கு 3,72,310 மாணவர்கள் தோற்று இருக்கிறார். இதில் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள், பாடசாலை பரீட்சார்த்திகள் என்று 2 வகையான பரீட்சார்த்திகள் தோற்றுவார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அந்தந்த அதிபர்களின், அந்த பாடசாலை அதிபர்களின் ஊடாக அவர்களுக்கு நாங்கள் கிடைக்க செய்திருக்கின்றோம். தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களுடைய தனிப்பட்ட முகவரிக்கு அனுப்பப்பட்டதுடன் அவர்கள் எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாகவும் அந்த அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். எனி டைம் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் நாங்கள் 8ஆம் மாதம் 27ஆம் தேதியில் இருந்து எக்ஸாம் முடியும் வரையும் 9ஆம் மாதம் 5ஆம் தேதி வரையும் அவர்கள் எனி டைம் தங்களுடைய அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கட்டாயம் நாங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு நாங்கள் அந்த அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறோம். மாணவர்களுக்கான அனுமதி அட்டைகளை உடனடியாக அவர்களிடம் கொடுக்க சொல்லி, கொடுப்பது மட்டுமல்ல, பாடசாலை மாணவர்கள் நீங்கள் அந்த அனுமதி அட்டைகளை பெற்றவுடன் அந்த அனுமதி அட்டையில் தரப்படுற விவரங்களை மிக தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்ளல் வேண்டும். கட்டாயம் எங்களுடைய அனுமதி அட்டைகள் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று ஏ பகுதி, பி பகுதி என்று 2 பகுதிகள் இருக்கும். இந்த ஏ பகுதியில் அவர்களுடைய விவரங்கள் இருக்கும். மாணவனுடைய பெயர், அவருடைய ஐடி நம்பர், அவர் எந்தெந்த பாடங்களுக்கு தோற்ற போகிறார், அந்த பாடங்களுக்கான டைம் என்ன, எந்த தேதியில் எந்த பாடத்துக்கு அவர் தோற்ற வேணும் என்ற விவரங்கள் அதில் போடப்பட்டிருக்கும். பி பகுதியிலும் இவருக்குரிய பெயர், அந்த சொட்டிலக்கங்கள், அந்த தரவுகள் ஒன்று இருக்கும். இந்த பி பகுதியை மாணவர்கள் கிழித்து தம்வசம் வைத்துக் கொள்வது இப்போ நல்லது. எதிர்காலத்தில் சுட்டிலக்கம் மறந்து போனால் அதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கட்டாயம் அந்த பரீட்சார்த்திகள் அனைவருமே தங்களுடைய அனுமதி அட்டைகள் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு தங்களுடைய பெயர் சரியாக இருக்கிறதான்றதை கட்டாயம் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதே நேரம் தங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் சரியாக இருக்கிறதான்றதை பார்த்து கொள்ளணும். இவற்றை விட மிக முக்கியமானது, தாங்கள் கற்ற பாடங்கள் அல்லது தாங்கள் அப்ளை பண்ணின பாடங்களுக்கான அந்த டைம் டேபிள் அந்த இதில் இடம்பெற்று இருக்கிறதான்றதை பார்க்கணும். ஒரு பிள்ளை என்னென்ன பாடம் நான் படித்து கொண்டு இருக்கணும், அதுக்கான அந்த பாடங்களுக்கான அந்த பாடங்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறதான்றதையும் அந்த டைம்கள் சரியாக இருக்கிறதான்றதையும் அவர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.